மல்லி அன்னபூர்ணி காட்டின வீடியோ பார்த்ததுக்கப்புறம் விஜய்க்கு ஒன்றுமே புரியல. அக்கா என்னக்கா இதெல்லாம் அப்படின்னு விஜய் கேட்கவும், ராஜி என்னென்னவோ சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் விஜய்க்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே நம்ம மறைக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட ராஜேஸ்வரி, ஆமாம் என்ன விஜய், இப்போ உனக்கு என்ன தெரியணும்? ஆமாம் நான் தான் அப்படி பேசினேன். ஏண்டா நான் சும்மாவை வந்து இங்கே உட்காந்துக்கிட்டு நீ பண்ணுறதெல்லாம் பார்த்து பொறுமையாக போயிட்டு இருந்தேன். இந்த மல்லி இவளை நீ கல்யாணம் பண்ணாதான்னு சொன்னேன். ஆனால் கல்யாணம் பண்ணிட்டு இங்கே வந்திருக்க. வந்துக்கிட்டு இவன் மூலிமா எவ்வளோ பிரச்சனை அவன் ஃபேஸ் பண்ணேன். எனக்கு இவ்வளோ பிடிக்கலடா. அவளுக்கு சப்போர்ட் பண்ணி ஒன்றும் எனக்கு பிடிக்காமல் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறீங்க மல்லி? ஆமாம் நான் திட்டம் போட்டு தான் நான் பண்ணேன், சொத்து காசப்பட்டு தான் பண்ணேன். இப்போ என்ன பண்ண முடியும் உங்களால்? இங்கே பாரு விஜய், அன்றைக்கி கோர்ட்டில் மல்லி கூட சொன்னாலே கையெழுத்து போடாதீங்கன்னு சொன்னாலே, நீ கூட அதெல்லாம் கேட்காம பக்கமாக கையெழுத்து போட்டியே, அதான் என்ன நினச்ச? வெறும் பேப்பர் நினச்சியா? எல்லாமே பத்திரம் விஜய், பத்திரம். அதில் நீ கையெழுத்து போட்டிருக்க. அது மூலிமா உன் சொத்து பிஸ்னஸ் எல்லாத்தையும் டோட்டலாக என் பேருக்கு மாற்றிட்டேன். இப்போது நீ வெறும் பயடா அப்படின்னு சொல்லவும், மல்லி ஒன்று, ஏய் ராஜேஸ்வரி இன்னும் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க. பார்த்தீங்களா விஜய், இதுக்கு தான் நான் அப்பயே சொன்னேன், தலைப்பாடாக அடிச்சுக்கிட்டேன். உங்கள் அக்காவை நம்பாதீங்கன்னு கேட்டிங்களா விஜய்? என் பேச்சை நீங்கள் என் பேச்சை கொஞ்சம் ஒன்று கேட்கவே இல்லை. கேட்காம அவங்க தான் நல்லவங்க, அவங்க பண்ணுறது எல்லாமே சரிதான் அப்படின்னு நீங்களாக ஒரு முடிவு எடுத்தீங்க. லாஸ்ட்டில் பாருங்கள் உங்களுடைய முடிவு எங்கே வந்து நிற்கிது பார்த்தீங்களா? அவங்க இப்பயாச்சும் புரிஞ்சுக்கோங்க அவங்க எந்த அளவுக்கு மோசமானவங்க அப்படின்னு. சொல்லுங்கள் விஜய் அப்படின்னு மல்லி கேட்க விஜய் அப்படியே பேச முடியாமல் அதிர்ச்சியில் நிற்கிறாரு. நம்ம அக்காவா இப்படி பண்ணது? அக்காவை அம்மா மாதிரி நினச்சேனே. என்னுடைய முன்னேற்றத்துக்கு வழிவகுப்பாங்க, என்னுடைய முன்னேற்றத்துக்கு பாதியாக இருப்பாங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் என்னை பழி வாங்கணும், என் சொத்தெல்லாம் பிடுங்கணும்னு என்கிட்ட பாசம் காட்டுற மாதிரி ஒட்டுமொத்தமாக வேஷம் போட்டிருக்காங்களே அப்படின்னு விஜயாலேருந்து பேசவே முடியல. ராஜு ஒன்றே, மல்லி போதும் நிப்பாட்டு, இப்போ என்ன பேச போகிறீங்க? இதுக்கப்புறம் நீங்கள் எது பேசினாலும் சரி, அதனால் எந்த ஒரு பயனும் இல்லை. ஏன்னா நான் நினச்சது எல்லாத்தையுமே முடிச்சுட்டேன், சொத்து எல்லாத்தையும் என் பேரில் மாற்றிட்டேன். இப்போது நீங்கள் 2 பேர் நின்று பேசிகிட்டு இருக்க கூட என்னுடைய வீடு தான், புரியுதா? ஒழுங்கு மரியாதை இங்கேருந்து கிளம்பிடுங்க, இல்லைனா நானே கழுத்தை பிடிச்சி எழுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மல்லி அதுக்கு முடியாது, அதெல்லாம் எங்களால் போக முடியாது. இது ஒன்றும் உன் சொத்து இல்லை, இது எல்லாமே என் புருஷன் விஜய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து. அவர் ஏமாத்தானே நீ எல்லாத்தையும் வாங்கியிருக்க. அப்படி இருக்கும்போது எங்களால் இது எப்படி ஏற்றுக்க முடியும்? முடியாது, எங்களால் இது ஏற்றுக்கவே முடியாது. நான் இப்போயே ஸ்டேஷனுக்கு போகிறேன், போலீஸ் ஸ்டேஷன் போய் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன், கோர்ட்டுக்கு போவேன். ஏய் போதும் நிப்பாட்ரி, ஏன்டி சும்மா பட்ஜெட் மாதிரி கத்திக்கிட்டு இருக்க? உன்னால் எங்கெங்கே போக விமானங்கள்லாம் போய்க்கோ, எனக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட கவலையே இல்லை. இப்போதைக்கு இது என் வீடு, புரியுதா? வெளிலப்படி மலை அப்படின்னு இங்கே விஜய் கழுத்தை பிடிக்கிறாங்க. கழுத்தை பிடிச்சி அப்படி இழுத்து வராங்க. விஜய் அது வரைக்குமே அந்த அதிர்ச்சி வந்து இன்னும் மீளலை. நம்ம அக்காவை எப்படிலாம் நினச்சிட்டு இருந்தோம், எப்படி நம்மளம்மா ஏமாற்ற மனசு வந்துச்சு அப்படின்னு அப்படியே உறைஞ்சி பண்ணிக்கிறா விஜய். நம்ம விஜயோட சட்டையை கழுத்தை பிடிச்சி கொண்டாந்து ராஜு தள்ளி விடுறாங்க. விஜய் வந்து வாசல் விழுறாரு. உடனே மல்லி, அன்னப்பொன்னி, அப்புறம் நம்ம அரவிந்த் வந்திருக்காரு. அரவிந்த் 3 பேர் ஓடி வந்து விஜயை தூக்குறாங்க. தூக்கவும் விஜய் அப்போவும் அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறாரு. விஜயால் பதில் பேசவே முடியல. ஏன்னா நம்ம அக்காவை எதிர்த்து மல்லி, அன்னப்பூர்ணி அம்மான்னு எல்லாரையுமே ரொம்ப ஓவராக தரக்குறாக பேசியிருக்கோம். ஆனால் அப்படி இருக்கும்போது நம்ம அக்காவோட சுயரூபம் என்னன்னு இப்போ நமக்கு தெரிஞ்சு போச்சு. அதுக்காக உடனே அப்படியே மல்லிகிட்ட போயிட்டு என்னை மன்னிச்சிரு மல்லின்னு கேட்டால் அது சரியாகுமா? மல்லி மனசை நம்ம எவ்வளோ நோக்கடிச்சிருப்போம், எவ்வளோ கஷ்டப்படுத்திருப்போம், காயப்படுத்திருப்போம். அதுக்கெலாம் நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம் அப்படின்னு தெரியாமல் இங்கே 2 பக்கமும் ஏமாந்துட்டோமே அப்படின்னு விஜய் அப்படியே நிற்கிறாரு. மல்லி எழுந்துச்சு, ஏய் ராஜி, நீ பண்ணுறது உனக்கே அநியாயமாக தெரியல? நீலாம் ஒரு பொம்பளையா? கூடப்பன் தம்பியவே ஏமாற்றி அவர் சொத்தெல்லாம் பிடிக்கிட்டு அவருடைய சட்டையை பிடிச்சி கொண்டு வந்து வெளியே தள்ளுறியே, உனக்கெல்லாம் மனசாட்சி இல்லைல்ல? இங்கே பாரு ராஜி, நீ பண்ணது காரியத்துக்கு கண்டிப்பாக ஆண்டவன் உனக்கு கூலி கொடுக்க தான் போகிறான். நீ வேணா பார்த்துரு ராஜி, இதே நல்லா குறித்து வச்சுக்கோ. என் புருஷன்றது நீ என்னதான் ஏமாற்றி அவர்கிட்டருந்து வாங்கினியோ அது எல்லாத்தையும் சரி நான் திரும்பவும் அவருக்கு வாங்கி கொடுப்பேன், வாங்கி கொடுக்காம நான் விடமாட்டேன். அப்படிலாம் என் பேர் மல்லியே இல்லை. ஆரம்பிச்சிட்டா. ஏய் மல்லி, இங்கே பாரு, உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கடி போடி. உன்னால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா நான் ஒன்றும் புருஷன் இல்லை, நீ சொல்கிறலாம் கேட்டுக்கிட்டு மண்டே ஆட்டுறதுக்கு. நான் சொந்தமாக யோசிப்பேன், சொந்தமாக செயல்படுவேன். அதனால் என்னால் ஒன்னால் என்னையும் எதுவும் பண்ண முடியாது. உன்னால் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறியோ அதை போய் பண்ணிப்பார், எனக்கு அதை பற்றி கவலையே இல்லை அப்படின்னு. ரஞ்சி வஃபுள்ள போகலாம் அப்படின்னு 2 பேர் போயிட்டு கதை சாத்திடுறாங்க. இங்கே விஜய் பயங்கரமாக அழுகிறாரு. மல்லி ஒன்னே, அழாதீங்க விஜய், ப்ளீஸ் விஜய், அழாதீங்க விஜய். நான் தான் அவ்வளோ தூரம் சொன்னாலும் விஜய், அவங்க அக்காவை நம்பாதீங்கன்னு. நீங்கள் எங்கே விஜய் கேட்டீங்க? நீங்கள் என் பேச்சை கேட்கவே இல்லை விஜய். நீங்கள் அப்போயே கேட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் சுதாரிச்சிருக்கலாம் விஜய். ஆனால் நீங்கள் கேட்காம இப்போ உட்காந்து இப்படி அழுவதுனால என்ன விஜய் நடக்க போகுது? ப்ளீஸ் விஜய்,
அழாதீங்க விஜய், ஏஞ்சிருங்க விஜய் அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. உடனே வெண்பாவும், டாடா ப்ளீஸ் டாடா, அழாதீங்க டாடா, மல்லி அம்மா தான் சொல்கிறாங்க டாடா, ஏஞ்சிருங்க டாடா, அழாதீங்க டாடா, வாங்கடா நம்ம இங்கேருந்து போகலாம். வெண்பா சொல்லவும் உடனே விஜய் வெண்பா கட்டிப்பிடிச்சு அழுகுறாரு. மல்லி என்னை மன்னிச்சிரு மல்லி, நான் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய முட்டாள்தனமாக பண்ணுவேன்னு சத்தியமாக யோசிக்கல மல்லி, நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிரு மல்லி அப்படின்னு மல்லியோட காலை பிடிச்சி அழுகுறாரு. மல்லி ஒன்று, ஏங்க என்னங்க பண்ணுறீங்க, யாராவது பார்த்துட போகிறாங்க, விடுங்க, ஏஞ்சிரிங்க முதல்ல, நீங்கள் எதுக்குங்க அழுகுறீங்க, நீங்கள் என்னங்க தப்பு பண்ணீங்க, ஏஞ்சிரிங்க, கூட பிறந்த அக்கா எல்லோரும் அம்மாவே நினைப்பாங்க, அது தான் நீங்கள் நினச்சிங்க, ஆனால் அந்த ராஜேஸ்வரி உங்களை அப்படி நினைக்கல, அதுக்கு நீங்கள் என்னங்க பண்ணுவீங்க பாவம், ஏஞ்சிரிங்க அப்படின்னு மல்லி சொல்ல விஜய் ஒன்று, இல்லை மல்லி, இதுதான் உன்னுடைய மனசுங்கிறது, இவ்வளோ போய் தப்பு பண்ணியிருக்கேன், உன்னை எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கேன், காயப்படுத்திருக்கேன், ஆனால் நீ எனக்காக ஆறுதலாக இருக்க, என் சப்போர்ட்டாக எனக்கு பக்கத்தில் இருக்குன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் சே, கூட பிறந்த அக்கான்னு நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன், என் நம்பிக்கை எல்லாத்தையும் உடச்சிட்டாங்கல்ல அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. அறிந்தோடனே, சார் விடுங்க சார், அதான் இப்போயாச்சும் அவளை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்களே, வாங்க ஏஞ்சிரிங்க, முதல்ல நாம் இங்கேருந்து போவோம், போயிட்டு ஒரு வீட்டை தங்குவோம், அதுக்கப்புறமா அவங்கள என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம் சார், அதை விட்டுட்டு இங்கே உட்காந்து அழுகிறதில்ல ஒன்றும் ஆகாது சார், ஏஞ்சிரிங்க சார் அப்படின்னு நம்ம அரவிந்த் விஜய் தூக்கி விடுறாங்க. அன்னப்பொண்ணியும், ஆமாம் தம்பி வாங்க தம்பி போகலாம் அப்படின்னு எல்லோரும் கிளம்பி காரில் போகிறாங்க. நேராக நம்ம மல்லியோட வீட்டு போய் இறங்குறாங்க. மல்லி வீட்டில் இருந்து கார் நிற்கவும் டக்குன்னு மல்லியோட அண்ணன் 2 பேரும் ஓடி வராங்க. வந்து மல்லியை பார்த்துட்டோம், மல்லி என்னாச்சுமா திருப்பி வந்திருக்கீங்க, மாப்பிள்ளை வாங்க மாப்பிள்ளை, உள்ளே வாங்க மாப்பிள்ளை அப்படின்னு போகிறாங்க. பார்த்தா நம்ம மல்லி விஜயை கைத்தால கூப்பிட்டு போகிறாங்க. உள்ளே போனதும், என்னாச்சு புள்ள, ஏன் மாப்பிள்ளையா ஒரு மாதிரி இருக்காரு, எதுவும் பிரச்சனையா, மாப்பிள்ளை உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்க மல்லி ஒன்று டக்குன்னு கோமுன்னு அழுவ ஆரம்பிக்கிறாங்க. உடனே மல்லியோட அண்ணன், மல்லி என்னாச்சு மல்லி, ஏன் அழுகுற, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்க மல்லி ஒன்று நடந்து எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சொல்லவும் மல்லியோட அண்ணன் பயமாக கோப்புறாரு. மல்லி என்னாச்சு இவ்வளோ ஆச்சா, அந்த ராஜேஸ்வரி போய் என்ன பண்ணுறப்பாரு அப்படின்னு கிளம்பவும் மல்லி ஒன்று, அண்ணன் வேண்டாண்ணே விட்டுருண்ணே, அவள் எங்களை ஏமாற்றி சொத்துலத்தையும் பிடுங்கிட்டா, இதுக்கப்புறம் அவள்கிட்ட போயிட்டு கேட்டு ஒன்றும் ஆக போகிறதில்ல, அவள் எப்படி எங்கள் சொத்தெல்லாம் பிடுங்கினாலோ அதே மாதிரி நாமளும் அவள்கிட்ட லீகலாகவே நம்ம சொத்தை பிடுங்கணும், அதுக்கு இனி என்ன வழி அப்படிங்கிறது மட்டும் தான் யோசிக்குமே தவிர மற்றபடி இந்த மாதிரி அவள்கிட்ட போய் சண்டை போடுறதுனால எதுவும் ஆக போகிறதில்லண்ணே அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. இல்லைம்மா, என்னதான் இருந்தாலும் மாப்பிள்ளை பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பாரு, ஆனால் அவன் எல்லாத்தையும் ஒரு செகண்டில் மாப்பிள்ளை ஏமாற்றி எழுதி வாங்கிட்டானா அது எப்படிமா நம்ம விட முடியும், இல்லைண்ணே அதுக்காக போய் சண்டை போட்டால் திரும்பி எழுதி கொடுத்துருவானே, எப்படிண்ணே கொடுப்பாங்க, கொடுக்க மாட்டாங்கண்ணே, விடுங்கண்ணே, ஆனால் அவள் இந்த நிலைமைக்கு கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கே போக மாட்டா, நீங்கள்னா பாருங்கள், அவளாவே அந்த கடவுள் ஒருத்தர் இருந்தார்னா அவளாவே ஓடி வருவா, ஓடி வந்து ஐயோ விஜய் சாரி விஜய் நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொத்தம் எழுதி கொடுத்துப்பாரு, நீங்கள்னா பாருங்களேன் அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. மல்லியோட அண்ணன் ஒன்று, அட போகல நீ வேற, அதெல்லாம் கடவுள் தான் நடக்குமே தவிர நிஜத்தில் நடக்காது, நம்ம ஒருத்தவங்க அடித்து பிடுங்கிட்டாங்க அப்படின்னா நாமளும் திரும்ப அடித்து தான் பிடுங்குமே தவிர இப்படி தானாக கிடைக்கணும் உட்காந்தோம்னா அது முட்டாள்தானம் புள்ள. அண்ணே நீ உனக்கு தெரியாத ஒன்றும் இல்லைண்ணே, நல்லா யோசிச்சு பாரு, நம்ம ஊரில் ஒரு பழமொழியாக இருக்கும், கடவுள் கெட்டவளுக்கு நிறையா கொடுப்பாங்கண்ணே, ஆனால் கடைசியில் கை விட்டுருவாங்க, நல்லவங்களை கடைசி சோதிச்சாலும் காப்பாற்றுவார்ண்ணே. அட போப்புல, அப்படின்னா கைவிட்டது யாரை புள்ள, கடவுள் உங்களை தான் கைவிட்டிருக்காரு, எனக்கு இந்த கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை புள்ள, நாம தான் நம்ம இழந்ததை திரும்ப மீட்கணும் அப்படின்னு சொல்லுவோம். விஜய் ஒன்னே, சரிதாங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நாம் இழந்ததுக்கு நம்மளோட முட்டாள்தனம் காரணம் அப்படின்னா திரும்ப வாங்கிறதுக்கும் நம்மளுடைய புத்திசாலித்தனம் தான் காரணமாக இருக்கணுமே தவிர கடவுள் காரணமாக இருப்பான்னு நினைக்கிறது முட்டாள்தனம் தான். நான் எப்படி இழந்தனோ அந்த ராஜேஸ்வரிகிட்டேருந்து திரும்ப என் சொத்தை நானே மீட்டெடுக்கிறேன், அவன் என்னை ரொம்ப முட்டாள் வடிகட்டின முட்டாள் நினச்சிட்ருக்கா, ஆனால் அவளோட தம்பி அவளை விட பெரிய புத்திசாலி அப்படிங்கிறத அவள் யோசிக்கலை. விடுமல்லி, நீ சொன்ன மாதிரி அடுத்த வருஷத்துக்குள்ளே இதே நாளுக்குள்ளே நாம் இழந்த எல்லா சொத்தையும் திரும்ப அவள்கிட்ட மீட்டெடுத்து அதே மாதிரி அவளை அந்த வீட்டிலேருந்து கழுத்தை பிடிச்சி நான் வெளியே தள்ளுற நேரம் வரும், உனக்குன்னே அதை கண்டிப்பாக செய்வோம் மல்லி அப்படின்னு மல்லி மேலே சத்தியம் பண்ணி சபதம் எடுக்கிறாரு நம்ம விஜய்.